What happens after I die? ஓகே, நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். பதில் நீங்க கர்த்தரோட இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாகாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்றது தான். செத்த பிறகு எங்க போவோம், எங்க இருப்போம், அதெல்லாம் யோசிக்கிறத விட சாகாம இருக்கிறதுக்கு ஆசைப்படும். முதல்ல சாகாம இருக்கிறதுக்கு ஆசைப்படும். முதல்ல இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் மாத்தி 70 வயது என்னது, மனுஷனுடைய ஆயுசு 70, பலத்தின் மிகுதியினால் 80. இதை எழுதினவர் 120 வருஷம் வாழ்ந்துக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு கீழே வந்த யோசுவா வேற 120 வருஷம் வாழ்ந்துக்கிறான். இவங்கெல்லாம் 120 வாழ்வாங்களாம், நம்மளை 70 80 போயிடுவாங்களாம். என்ன கதை இது? அப்போ பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இது 80 வயசு பலத்தின் மிகுதியினால் அப்படி சொல்லல. வனாந்திரத்துல நடக்கும்போது அந்த வனாந்திரத்துல எல்லாரும் இறக்க போறாங்க. அதை தான் மோசே சொல்றான். எப்படியும் 40 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே அந்த குரூப் இறந்துருவாங்க. அதை தான் மோசே சொல்றாரு. இந்த மாதிரி எங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுது, நாங்கள் எங்கள் நாட்களை ஒரு கதை போல கழித்து போட்டோம், உங்களுடைய கோபத்திலே இதெல்லாம் போயிடுச்சு, எங்க ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ், அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அந்த மேப்பை நம்ம மாற்றணும். நம்ம வந்து எவ்வளவு நாள் வேணா என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி நமக்கு இருக்கு. இன்னைக்கு பில்கேட்ஸ் போன்றவங்க அதிகமாக பணத்தை எதுல முதலீடு பண்றாங்கன்னா, மனிதர்களுடைய ஆயுளை எப்படி நீட்டிக்கிறது அதுலதான் அவங்க வந்து ரொம்ப போடுறாங்க. இப்ப அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதை பத்தி மேலும் தகவல் வேணும்னா நீங்க அந்த மாதிரி நியூஸஸ்லாம் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே, மனிதர்கள் சாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், மனிதர்கள் சாகாம ஆக்கிறதுக்கு இன்னொரு 20 வருஷத்துல நாங்க சில காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சிரோம்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. அப்படி ஒரு உலகத்தை அவங்க உண்டாக்க பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஆனா செத்துதான் அவன் அடம் பிடிக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது, சாகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்றது வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கு ஹார்ட் அட்டாக்ல இவன் சாவான் அப்படின்னு அங்கே யாரும் எழுதி வைக்கல. எல்லாம் விதிப்படி தான், அதெல்லாம் இல்லை. கடவுள், இதெல்லாம் கடவுள் கையில் இருக்குதுங்க, கடவுள் எழுதி வச்சுக்கிறாருங்க, அப்படி கிடையாது. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே சொல்றேன், அதுவும் 10 கற்பனையிலேயே என்ன சொல்லியிருக்குது, உன் வாழ்நாள் நீட்டித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஓகே, உன் வாழ்நாள் நீட்டித்திருக்கும்படி. அப்ப வாழ்நாளை நீடிக்க முடியுமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நல்ல வார்த்தைகளை, நல்ல நாட்களை காண விரும்பி, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் அவன் தன் உதடுகளை காத்து நல்ல வார்த்தைகளை பேசும்போது வாழ்நாள் நீடித்து இருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுது, சொல்லுது. காலத்துக்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும், மிஞ்சின நீதிமானாயிராதே, நூதன சிஷ்யனாயிராதே, காலத்துக்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும், இதெல்லாம் இருக்குது. ஸோ காலத்துக்கு முன்னாலே நீங்க சாகலாம், உங்களுடைய வாழ்நாளை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீட்டித்து இருக்கலாம். கேள்வி என்னன்னா, நீட்டிச்சு என்ன பண்ண போறோன்றது தான். சில பேருக்கு புரியல. இப்ப ஏன் சோர்ந்து போறோம்னா, இப்பவுமே ஒண்ணும் செய்யல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மட்டும் என்ன செய்ய போறோன்றது தான். ஆனா செய்யறதுக்கான ஏதாவது ஒரு பர்பஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஆயுள் என்ன பண்ணுது, நீளுது. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு இதை செய்து சாதிக்கணும்ன்ற ஒரு கனவு இருக்குதுன்னு இருக்குன்னா அதுக்கான ஜீவனை உள்ள இருந்து என்ன பண்ணுது, அது